கருத்துக்கள் ஒவ்வொருவரும் சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியே மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கிற போது கர்நாடகத்தில் அப்போது பேசி தீர்த்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு இருக்கிற பல்வேறு அணைகளுடைய உபரி நீர் வருகிற போதுதான் நமக்கு கூடுதலாக தண்ணீர் விடப்படுகிறது. காவிரி ட்ரிபியூனல் என்று சொல்லப்படுகிற காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற இரண்டிற்கும் வறட்சி வருகிற போது, குறைவான காலத்தில் மழை குறைவாக இருக்கின்ற போது இவ்வளவு டிஎன்சி வாட்டர் மாதந்தோறும் வழங்க வேண்டும் என்பது இரு அரசுகளும் ஒப்புதலோடு அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் காவிரி ட்ரிபியூனல், காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட், இந்த ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டையும் அவங்க செயல்படுத்த வேண்டிய அவங்களுடைய கடமை. ஆகவே எல்லோரும் சொல்வது நேரடியாக பேச வேண்டும் என்பது ஒன்று, சட்ட ரீதியாக பேச வேண்டும் என்பது இரண்டு. எது சரியாக இருக்கும் என்பதை நம்முடைய முதலமைச்சர்கள் யோசித்து அந்த பணிகளை ஆற்றுவார். டெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதியா கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர் திரைப்பட தயாரிப்பாளர் நியமிக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி விமர்சனங்கள். பொதுவா தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய திருநாவுக்கரசு அவர்கள் மத்திய பிரதேசத்திலே ராஜ்யசபா உறுப்பினராக அப்ப யாரும் இல்லை. மத்திய பிரதேசத்தில் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஒரு பிரதிநிதியாக போட்டிருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் யாரும் கேட்கல, கேட்டாங்களா? இங்கதான் இந்த கேள்விகள் வருகிறது. இந்தியாவுக்குள் எங்கு வேண்டுமானாலும் நாம் மதம், மொழி, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு மாநிலத்துக்கு மாநில ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். ஆகவே இதிலே கருத்துக்கள் சொல்வது அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அன்றைய தினம் திருநாவுக்கரசு மத்திய பிரதேசம் அல்லது ராஜஸ்தான், எனக்கு நினைவில்லை, அங்கே ராஜ்யசபா உறுப்பினராக்கி அமைச்சரானார். அப்ப அந்த மாநிலத்துக்கு ஒண்ணு சொல்ல, இந்தியாவுக்கு கொடுக்கிற மாநிலம் என்று ஏற்றுக்கொண்டார். ஆகவே ஒவ்வொரு முறையிலும் நாம் எடுத்துக்கொள்கிற நிலையை பொறுத்தான், மனநிலையை பொறுத்தான் இருக்கிறது. தயாரிப்பாளர் இல்லை, அவரும் இந்த நாட்டினுடைய குடிமகன் தானே. தமிழ்நாட்டு பிரச்சனைகளை முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரோ அந்த கருத்துக்களைத்தான் வெளியிட முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் நம்ம டெல்லி பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களை சொல்ல இயலாது. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adiban.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.